அனைவருக்கும் வணக்கம். நாளிலே ஒரு ஊடக ஏற்பாடு செய்யப்பட்டால் அடுத்த தீர்மானம் எதிர்வரும் வாரத்திலே வெள்ளிக்கிழமை அன்று 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு, அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதியினுடைய உரை நடைபெற இருக்கின்றது. உண்மையிலே இந்த 2026ஆம் ஆண்டு பாதீடினூடாக நாங்கள் பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாகிய நாங்கள் இந்த பாதகத்திலே எவ்வாறான விடயங்களை எதிர்பார்க்கின்றோம் என்றதை சொல்வதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. அதே நேரத்திலே ஒரு வருடம் ஆகிவிட்டதை பற்றி பாராளுமன்றத்திலே நான் பேசிய பொழுது நான் சொன்னேன், 20 வீதமான காலப்பகுதி முடிந்து விட்டது, இன்னும் குறிப்பிட்ட காலம்தான் இருக்குன்னு சொல்ல பிரதமர் சொன்னார் 80 வீதமான காலம் இருக்கின்ற. ஆனால் உண்மையிலே ஒரு நாட்டிலே முதலாவது ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து முதலாவது ஒரு வருடம் 2 வருடங்களுக்குள்ளே பூர்த்தி செய்யாத விடயங்கள் அதனை தொடர்ந்து செய்வது அவ்வளோ இலகுவான விடயமாக வரலாறு எங்களுக்கு காட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாதீடினூடாக அரசாங்கம் மிக முக்கியமாக கொடுத்த சில வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் பொழுது சொல்லியிருந்தார்கள், எரிபொருளுடைய விலை நான் ஒரு 130-140 ரூபாயில் குறைக்கலாம். ஏனென்றால் காஞ்சன விஜயசேகர முன்னாள் அமைச்சர் கொள்ளையடிக்கின்றார் என்று போல கருத்தில் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் இந்த வாரம் பார்த்தோம்னு சொன்னால் டீசலுடைய விலை குறைக்கப்படவில்லை, ஆனால் பெட்ரோலுடைய விலை 5 ரூபாயால் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் நடைமுறைக்கும் இடையில் ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த வகையிலே அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக ஒரு முடிவொன்றை எடுக்க வேணும், மக்களுடைய வாழ்க்கை சுமையை குறைக்கிறது. என்றால் அரசாங்கம் ஒரு பக்கத்தால் வந்து அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை 6 மாதத்துக்கு ஒருக்க அதிகரிப்போம் என்று சொன்னாலும் கூட கடந்த வருடம் பார்த்தோம்னு சொன்னால் சில அரசு ஊழியர்களுக்கு 200 ரூபா, 300 ரூபா, 150 ரூபா அப்படியான சம்பள உயர்வு தான் வந்தது. அப்போ இந்த விலைவாசிகள் குறைக்காமல் சம்பளங்களை அதிகரிக்காமல் விட்டால் மக்களுக்கு உடைய வாழ்வாதாரம் மிகவும் சிக்கலான. இது அரசு அதிகாரிகள் மாத்திரம்தான், விவசாயிகள், மீன் பொருளை ஈடுபட்டவர்கள் இன்னும் பல பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த பாதினூடாக மின்சாரத்துடைய விலை நான் 30 வீதத்தால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அது நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. அன்றாட மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை குடும்ப சுமையை குறைக்கிறதுக்கு, வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு இந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய மின்சாரத்துடைய விலையை குறைத்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்திலே தான் மிக முக்கியமான இன்னொரு விடயம், இந்த ஆசிரியருடைய சம்பளம் கொடுக்கறது ஒரு பக்கம், சில ஆசிரியர்களுக்கு மன்னிக்கவனும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்குவது சம்பந்தமாக இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தருடைய பிரச்சனையும் மிகவும் ஒரு பெரும் பிரச்சனையாக இப்போ மாறிக்கொண்டிருக்கு. நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் எனக்கு பல இடங்களிலே இருந்து முறைப்பாடுகள் பெற்றோர்கள் சார்பில் வருகின்றது. அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய ஆசிரியர் கடமையிலே ஈடுபடாத காரணத்தினால் தங்களுடைய குழந்தைகள் கடந்த வாரம் பாடசாலைக்கு சென்று எந்த ஒரு கற்பித்தல் செயற்பாட்டிலையும் ஈடுபடாமல், கல்வி சம்பந்தமான எந்த செயற்பாட்டிலும் ஈடுபடாமல் விளையாடுறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது போல் இருக்கின்றது என்று சொல்கிறார். அதுக்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களிடம் வினவிய பொழுது அவர்கள் சொன்ன பதில், அரசாங்கம் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரைக்கும் தாங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவோம். மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாமல் நாங்கள் அரசாங்கத்திடம் கொழும்பிலே சென்று சில ஆர்ப்பாட்டங்களை செய்து அவர்கள் கவனிப்பிலே ஈடுபட்டார்கள். ஆனால் அரசாங்கம் அதுக்கான கவனத்தை செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை. இந்த வகையிலே அரசாங்கம் இந்த ஆசிரியர்களுக்கான அபிவிருத்தி உத்தியோகஸ்தருக்கான ஒரு தீர்வினை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவாவது வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்திலே டெங்கு உத்தியோகஸ்தர்களுக்கான எந்த ஒரு தீர்வும் வழங்கப்படவில்லை. அதே போல் எங்களுடைய இந்த பாதுகாப்பு அற்ற ரயில்வே கேட் பாதுகாக்கிறவர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. அதே போல் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்கப்படவில்லை. இதெல்லாம் அரசாங்கம் ஒரு வருடத்துக்குள்ளே செய்யாத விடயங்கள். நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரும் என்று மக்களுடைய சார்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்திலே தான் பென்ஷன், அதாவது பென்ஷன் எடுக்கிறவர்களுக்குமான அண்மையிலே நாங்கள் சில ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியருக்கோ அதிபருக்கோ வந்து அந்த அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பென்ஷனை வைத்துக்கொண்டு இன்று வாழ்க்கையை முன்னெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அரசாங்கம் இந்த விடயங்களையும் அவங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல தான் இந்த இபிஎஃப், இடிஎஃப்
அரசாங்கம் அதிகாரத்துக்கு வர முதல் சொன்னார்கள் இந்த இபிஎஃப் இடிஎஃப் என்றதை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை பிள்ளை என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்றதும் இந்த என்பிபி அரசாங்கம் தான். நானகன் சுனில் ஹந்துனெத்தியாருடைய சார்பில் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தான் ஆஜராகினவர். ஆனால் அரசாங்கம் இப்பொழுது 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. அப்போ அந்த இபிஎஃப் இடிஎஃப் மக்களுடைய அந்த செலவு அந்த காசுகளை கடந்த அரசாங்கம் பிழையாக பயன்படுத்தியதை நிறுத்துவதற்கான நடவடிக்கையும் அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டம்ன்றது அரசாங்கத்துடைய கொள்கை அடுத்த வருடத்துக்கான நடவடிக்கை பற்றி சொல்கிற ஒரு விடயம். அது பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்ட விடயம் மாத்திரமே இல்லை. அப்போ இந்த விடயங்களை மக்களுடைய சார்ந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்திலே வரி சம்பந்தமாக உண்மையிலேயே அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஐடி போன்ற துறைகளில் இருந்தவர்களுக்கு வரி இல்லாமல் இருந்து இப்போ அவர்கள் மீதும் வரி சுமக்கப்பட்டிருக்கு. ஆனால் வரி சலுகையில் அரசாங்கம் வழங்குவதாக சொல்லியிருந்தார்கள். இந்த வரவு செலவு ஊடாகவாவது அந்த வரி சலுகை கிடைக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது மருத்துவ பொருள்களுக்கு வெட் இல்லாமல் செய்வது, அதே நேரத்தில் கல்வி சம்பந்தமான அபியாச கோப்பியல் போன்றதில் வாங்குறதுக்கு வெட் இல்லாமல் செய்வது, இப்படி சில தீர்மானங்கள் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பு அறிவித்திருந்தாலும் ஒரு வருடம் பூர்த்தியாக அந்த தீர்மானம் நடைமுறைக்கு பெறவில்லை. இந்த அரசாங்கம் இந்த பாதிரினூடாக அவ்வாறான விடயங்கள் இருக்கின்றதான்னு நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக வரவு செலவு திட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவெடுக்கின்றோம் என்றது சம்பந்தமாக நாளைய மறுதினம் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராயப்படும். நான் நினைக்கிறேன் மத்திய செயற்குழுவிலே இந்த பாதுகாப்பு சம்பந்தமான அறிக்கை வெள்ளிக்கிழமை வந்தாலும் எங்களுடைய அரசியல் அதாவது பாதுகாப்பிலே இல்லாட்டி ஜனாதிபதியுடைய உரையிலே பொறுப்பு கூறல் விடயம் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களிலே அவங்களுடைய நிலப்பாடை நாங்கள் பார்த்து போட்டு தான் இறுதி தீர்மானம் எடுக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாட படுமென்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் நான் இந்த சொன்ன விடயங்கள் இது அரசாங்கத்துக்கு ஒரு வினயமான ஒரு வேண்டுகோள் மக்களுடைய சார்பிலே இருந்து. இது விமர்சனம் அல்ல, இது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான செய்தி அல்ல, இது அரசாங்கத்தில் ஒரு வினயமான ஒரு கோரிக்கை. இந்த விடயங்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்க என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் ஏற்பாடு செய்கிறேன். நன்றி. இல்லை, இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது ஆயுதம் கேட்டிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்துகின்றது ஒரு சின்ன விடயம் அல்ல. சிலர் தாங்கள் ஆயுத பயிற்சி எடுத்துன்றெல்லாம் போய் சொல்கிறார்கள் எல்லாம் இருக்கிறாங்கள் அரசியல்வாதிகள் பலர். அப்போ ஆயுத பயிற்சி எடுக்கிறதுக்கு சென்று அந்த ஆயுத பயிற்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே ஆயுதங்களை வேலியிலே கொழுவி வீட்டோடி போய் பிறகு அதுக்கான தண்டனை அனுபவித்த அரசியல்வாதிகளும் இன்று இருக்கிறார்கள் சிலர். அவர்கள் சும்மா சில கருத்துக்களை சொன்னாலும் கூட எங்களோட கட்சியை சேர்ந்தவரை யாரும் ஆயுதம் கேட்டிருக்கிறாங்கன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. சபாநாயகரிடம் நான் எந்த ஒரு கோரிக்கையும் தனிப்பட்ட ரீதியாக நான் வழங்கவில்லை. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வந்தது நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி. அதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பொழுது நாங்கள் அனைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உடைய பாதுகாப்பு வழங்க எங்களுக்கு எம்எஸ்டி, அதாவது மினிஸ்ட்ரியல் செக்யூரிட்டி டிவிஷன், எஸ்டிஎஃப் இராணுவம் எல்லாம் இல்லை, மினிஸ்ட்ரியல் செக்யூரிட்டி டிவிஷன் எம்எஸ்டி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே. எனக்கான அந்த பாதுகாப்பை அவர்கள் அந்த நேரத்தில் இருந்து அகற்றவில்லை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியிலே எனக்கும் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு இருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்களுக்கும் எனக்கும் மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்குள்ளே பாதுகாப்பு இருக்கின்றது. நான் அரசாங்கத்திடம் எந்த ஒரு கோரிக்கையும் பாதுகாப்பு தர சொல்லியும் முன்வைக்கவில்லை, பாதுகாப்பு வேணும் என்று கேட்கவில்லை. அரசாங்கமே தான் பாதுகாப்பை வழங்கியிருந்தது. அதே நேரத்திலே 2025ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஒரு 3ஆம் மாதம் இல்லாட்டி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் போலீஸ் மா அதிபருடாக எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்திலே அவர் பிரதி போலீஸ் அவர் கடமை, அதாவது ஆக்டிங் ஐஜிபி இருந்து அவருடாக எனக்கு மேலதிகமான பாதுகாப்பு வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்கப்பட்டது. எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதாக, அது அரசியல் காரணங்களுக்காக கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் ஒரு முன்னாள்
ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டவர்களூடாகவா யாரென்று தெரியாது. ஆனால் அரசியல் காரணங்களுக்கான சில அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று என்னுடைய பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று 3ஆம் மாதம் அளவிலே எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரு வாகனம். எனக்கு அந்த வாகனத்திலே நான் மேலதிகமான பாதுகாப்புக்கான ஆட்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போக முடியாத காரணத்தினால், இல்லை 2 வாகனம் போகிற அளவுக்கெல்லாம் என்னோட வசதி இல்லை. அதனால் எனக்கு வழங்கியிருக்கிற பாதுகாப்பு மாத்திரம் போதும் என்று நான் சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாக நான் கடிதம் எழுதவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அரசாங்கமே தான் என்னுடைய பாதுகாப்பை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதி முடிந்த காலப்பகுதியையும் அகற்றவில்லை. புதுசாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகும் மற்றவர்களுக்கு வழங்காததில் எனக்கு வழங்கியிருந்தார்கள். இது நேற்றின்று அல்ல, நான் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலிருந்து என்னுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலே பல காரணங்கள் இருக்கின்றது. நாங்கள் பாதாள சம்பந்தம் இல்லை, போதைப் பொருளுடையும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மக்களுக்கு நடந்த பல அநீதிகளை பற்றி பல உண்மைகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் கடந்த காலத்திலே. அது ஈஸ்டர் குண்டு வெடிப்பாக இருக்கட்டும், இப்படியான பல விடயங்கள் சம்பந்தமாக பல கருத்துக்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த காரணங்களுக்காகவும் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற அவங்களை கருதி அது தந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே அந்த கேள்வி எனக்கு ஏன் வழங்கியிருக்கிறான் யாருக்கும் கேள்வி இருக்குன்னு சொன்னால் அது பாதுகாப்பு அமைச்சரிடம் தான் கேட்கும். இல்லை, பாதுகாப்பு அச்சுறுத்தல் யாருக்காவது இருக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு பயப்படுறாங்களன்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவை என்று சொல்லி கோரினால் அது பாதுகாப்பு, அதாவது செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் என்று செய்வார்கள். பாதுகாப்பு சம்பந்தமான என்ன த்ரெட் இருக்குன்னு சொல்லி அந்த த்ரெட் அசஸ்மெண்ட் செய்து த்ரெட் இருக்குன்னு சொன்னால் அவங்கள பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் த்ரெட் அசஸ்மெண்ட் இல்லாத, இப்போ நீங்கள் வடகிழக்கு சில அமைச்சர்மார் வந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள அமைச்சர்ன்னு சொல்லி அவங்க சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். இப்போ இனி வரும் பொழுது நான் நினைக்கணும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மாவட்டத்துக்கு வரும் பொழுது சில பேர் பலகைகளை பிடிச்சிட்டு இல்லாட்டி ஸ்டிக்கர் பேட்ஜ் அடிக்கணும். விவசாய அமைச்சர், கல்வி அமைச்சர் தெரியும் பிரதமர்ன்றபடியாக. அப்படி மக்களுக்கு தெரியாதவர்கள், எங்களுக்கே தெரியாட்டி அவர்கள் ஒரு சிலரை மக்கள் மத்தியிலே இருந்தோ இல்லாட்டி அவங்க பாராளுமன்றத்திலே வாழ்க்கையிலே பேசாதவர்களுக்கு என்ன அச்சுறுத்தல் வரப்போகுது? நாங்கள் எத்தனையோ விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். இராணுவத்துக்கு எதிரான பல விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம். ஒட்டுக்குழுக்கு எதிராக பேசுகிறோம். இராணுவ புலனாய்வு பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். இப்படியான பேசும் பொழுது அச்சுறுத்தல் இருக்கிறதும் சாதாரணமாக ஒருவர் அமைச்சரண்டு பதவி வந்தன்றதுக்காக அவருக்கு அச்சுறுத்தல் வரும் இல்லை. அவர்கள் வந்து போகிறார்களுக்கு இனி தயவு செய்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிட்டு வரைச்சிருக்க தாங்கள் அமைச்சர் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இல்லை, அது சில நேரம் பார் வச்சிருக்கிற அரசியல்வாதிகள் அச்சுறுத்தப்படுறாங்களோ தெரியாது. எனக்கு அப்படியான போதைப் பொருளும் இல்லை, பாரும் இல்லை, பார் பெர்மிட்டும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் சமூக விரோதமான செயல்பாடில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதை பற்றி அது அரசாங்கத்துடைய நிலப்பாடு. ஆனால் போதைப் பொருள் கட்டுப்படுத்துறதுன்றது ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் அரசாங்கம் ஏன் வடக்கு கிழக்கிலே இந்த இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தை நான் அடிக்கடி சொல்கிற விடயம் 4000 வாக்காளருக்கு ஒரு பார் இருக்குது. அப்போ அதுவும் ஒரு வகையான போதை தான். கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க. அது அந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அதுக்கு கவனம் எடுக்கிறது போல் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரசாங்கம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துறது இந்த எடுக்கிற நடவடிக்கையிலே வடக்கு கிழக்கில் பெரும் பிரச்சனையாக இருக்கும். வடிசாராயம் மற்றும் இப்போ வடிசாராயத்தை பொறுத்தளவில் வடிசாரத்துக்கான அந்த ஃபைன் மிகவும் ஒரு சின்ன ஒரு ஃபைன். அந்த ஃபைனை வழிசாராயம் உற்பத்தி செய்கிறார்கள், அதை கட்டி போட்டு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, திருப்பி உற்பத்தி செய்யலாம். அந்த ஃபைனை விட வருமானம் கூட. அதே போல தான் வடக்கு கிழக்கிலே இல்லாத புதிதாக மதுபான சாலைகளை நியமித்ததுக்கு அரசாங்கம் அது ஜனாதிபதியே சொன்னார், தேர்தலுக்கான லஞ்சம் நான் வந்தால் ரத்து செய்ய வேண்டும். இது சம்பந்தமான நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை. அப்போ வடக்கு கிழக்கிலே நாங்கள் நாட்டிலே போதைப் பொருளை கடத்துறது நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னாளர் சொல்லியிருக்கிறார், இராணுவம் தான் வடக்கு கிழக்கிலே போதைப் பொருளை கொண்டு வராங்க. அப்போ இந்த விடயங்கள் சம்பந்தம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் வரவேற்கின்றோம், நல்ல விடயம். ஆனால் எங்கட பிரதேசத்திலே போதைப் பொருளையும் விட இப்போ படுவாங்கரை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் அறிந்த வகையிலே போதை மாத்திரைகளோ இந்த ஹெரோயின், ஐஸ் இப்படியான பொருட்கள் படுவாங்கரையிலே பயன்படுத்தப்படுறதாக நான் பெரிய அளவிலே மக்கள் மத்தியிருந்து ஒரு ஒரு புகார் எனக்கு வரவில்லை. ஆனால் வடிசாராயம் சம்பந்தமாக அதிகமாக வருகின்றது. அப்போ
எங்கட பிரதேசங்களில் இருக்கிற முக்கியமான சில பிரச்சனைகள் வடி மாத்திரமல்ல, இந்த சட்டப்பூர்வமான மதுபான சாலைகள்லேயும் இருந்து இப்போ முந்தி 30 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு பியர் வாங்கிட்டு வர வேணும்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ சில மாவட்டத்தில் நொச்சி மாவட்டத்திலே 10 மீட்டருக்கு ஒரு பார் போட்டால் மக்கள் இலவாக கொள்வனவு செய்கிறாங்க. இப்படியான பிரச்சனைகளை பற்றியும் அரசாங்கம் கவனம் எடுக்கணும். அதே நேரத்தில் ஊழல் மோசடி சம்பந்தமாக நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். அந்த $18 பில்லியன் அமெரிக்காவிலே மஹிந்த ராஜபக்ச வச்சிருக்கிறான்னு சொன்னார். அது எப்போ கொண்டு வருவார்கள்? ஏனென்றால் இதிலே இந்த ஊடக நண்பர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வருடத்துக்குள்ளே வீண் செலவுகளை நாங்கள் குறைத்திருக்கிறோம், நாங்கள் ஊழலை நிறுத்தியிருக்கிறோம், ஊழல்வாதிகளுடைய நிதியை கொண்டு வர போகிறோம் என்று சொன்னாலும் கூட ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த வாழ்க்கை செலவும் இன்று இருக்கிற வாழ்க்கை செலவும் கிட்டத்தட்ட ஒன்று. அப்போ பழைய களவெடுத்த ஊழல்வாதிகளை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊழல்வாதிகள் ஊழல் செய்து உழைத்த காசு இன்று வேறு யாருக்கும் போகுதா? இல்லாவிட்டால் ஊழல்வாதிகளை பிடித்தன்றது சும்மா ஒரு நாடகமா? அப்போ இது ஒரு கேள்வி இருக்குது. மத்திய வங்கியிலே அண்மையிலே பார்த்தேன், அர்ஜுன் மகேந்திரன் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டிருக்காரு. தான் சிங்கப்பூரில் பெட்டில் படுத்திருந்து இன்னொருடன் ஃபேஸ் டைமில் காய்க்கிறார். 24 மணி நேரத்தில் கொண்டு வருவோம்னு சொன்னார்கள். அதில் எத்தனை பில்லியன் அரசாங்கத்துக்கு நட்டம்? விஎஃப்எஸ் அந்த பாஸ்போர்ட் ஸ்கேம்லேயே எவ்வளோ கோடி நட்டம்? எனக்கு 1.3 பில்லியனுக்கு மேலே நட்டம் என்று பார்த்தேன் நான். அந்த நிதியெல்லாம் எடுத்து எங்களுடைய வாழ்க்கை சிறையை நான் சொன்னது போல் இந்த மருத்துவ பொருட்களுக்கான விலையை குறைக்கலாம், வரி இல்லாமல் செய்யலாம், பிள்ளைகளுடைய கல்விக்கான போகிற புத்தகங்களுக்கான வரி இல்லாமல் செய்யலாம், ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கான அந்த ஓய்வூதியம் வழங்குகிற பென்ஷனுக்கான அதிகமாக வழங்கலாம், அரசு ஊழியருடைய சம்பளத்தை அதிகரிக்கலாம், வரியை குறைக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் அண்மையிலே பார்த்தோன்னா சீனா அதை போர்ட் சிட்டியிலே ஒரு சீன நிறுவனத்துக்கு $540 மில்லியன் ஒரு பெரிய ஒரு கிளாக் டவர் கட்டுறதுக்கு வரி சலுகை கொடுத்துருக்குறாங்க. $540 மில்லியன் அமெரிக்கன் டேக்ஸ் கொடுத்து ஹாலிடே கொடுத்துருக்குறாங்க போர்ட் சிட்டியிலே. அந்த லண்டனில் இருக்கிற பிக் பென் மாதிரி இங்கே ஒரு கிளாக் டவர் கட்ட போகிறாங்களாம் போர்ட் சிட்டிக்குள்ளே. அதுக்கு $540 மில்லியன் அமெரிக்கன் வரி சலுகை. ஆனால் இன்று 30,000 சம்பளம் எடுத்த எங்களுடைய தோட்ட தொழிலாளருடைய இபிஎஃப் இடிஎஃப்க்கு கடந்த அரசாங்கம் கொடுத்த அதே வரி இந்த அரசாங்கம் போடுது. இந்த வகையில் நியாயம்? அரசு ஊழியர்கள் இன்னும் வரி கட்ட வேணும். ஆனால் 800 மில்லியன் அமெரிக்கன் அதிகமான கடந்த அரசாங்கம் கொடுத்த வரி சலுகையில் இல்லாமல் செய்ய கொண்டு வந்த அரசாங்கம் அதிலே கை வைக்கவில்லை. தனவந்தர்கள் இந்த அரசாங்கம் பாதுகாக்கும். நாங்கள் கேட்ட கேள்வியால் நான் உண்மையிலே அரசாங்கத்தை கோரிக்கை முன்வைக்க தான் வந்தனால், நீங்கள் கேள்விகளை கேட்டு நாங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு அன்பான கோரிக்கையில் ஜனாதிபதியிடம் முன்வைக்கிறோம். நன்றி.